வணக்கம் உறவுகளே, நான் கனடாவிலேருந்து ஜானு. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நான் என்னோடய பழைய டொயோட்டா கொரோலாவை வந்து கொடுத்துட்டு இப்போ நான் ஹோண்டா சிஆருக்கு மாறிட்டேன். ஸோ இந்த கார் பற்றின வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம், இணைந்திருங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த புது காரில் எங்கே போகிறோம்னு சொன்னால், என்னடா இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் ஜிதா. வணக்கம் சைந்து. வணக்கம். அப்போ என்ன மாதிரி முதல் வச்சு இந்த டொயோட்டா கொரோலா என்ன 2018 கொரோலா 2018 கொரோலாக்கும் இப்போ வச்சிருக்கிற இந்த ஹோண்டா வெஹிக்கிளுக்கும் என்ன வித்தியாசம்? அது சின்ன வெஹிக்கிள், இது கொஞ்சம் பெருசு, இதுக்கு மோர் கம்ஃபர்டபுள். என்னத்துக்காண்டி அப்போ நீங்கள் இந்த எஸ்யூவி வாங்கணும்னு இனி ஃபேமிலியாக கொஞ்சம் இது இந்த கார் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தேவைப்படுது. அது படிக்கலாம் இருக்கேக்கு ஓகே, சின்ன சின்ன கார்கள் ஓகே, பட் இனி தேவைதான் போட்டு இப்போ மாற்றிட்டேன்.
ஃபேமிலிக்கு ஓகே இருக்கு. மற்றது காரை விட இங்கே வந்து இன்னொன்று வந்து கனடாவில் நீங்கள் வேணுமெண்டா பாருங்க. நான் ரோட்டில் போகும்போதே சில நேரம் பார்க்குறது சின்ன காரை விட எஸ்யூவி இப்படியான கார்கள் தான் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வெதர் அப்படி சினோ டைம் வந்து சின்ன கார்கள் சரியாக கஷ்டம். அப்போ கனடாவில் கூட ஆக்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய எஸ்யூவிகள் தான் வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னடா இங்கே வெதர் கண்டிஷன் அதான் இருக்கு. நீங்கள் வேணுமெண்டா இப்போ பாருங்க இதில் போகிற காரில் கவுண்ட் பண்ணி பார்த்தாரு எல்லாம் டொயோட்டா RAV4 ஹோண்டா CR இப்படி தான் கூட எல்லாரும் வச்சிருப்பாங்க. பட் என்னன்னா இந்த கார்ல என்ன பெனிஃபிட்னா இப்போ சினோ டைம்ல நாங்கள் கார் ஓடைக்க 4-wheel டிரைவ் என்ன இதில் ஒரு சினோ மோடல் இருக்கு. அதில் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடலாம். சேஃப்டி கூட கூட ஃபீச்சர்கள் வந்து கொண்டே இருக்குன்னு தானே. ஆனால் இப்போ CRV இப்போ என்னன்னு சொல்றது CRV மற்ற இந்த SUV சொன்னாலே கால்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சு ஓடலாம். என்ன உயரமும் கூட வெஹிக்கிள் ரங்கி ஏற ஈஸி. எனி கார் ஓடைக்க கஷ்டமா இருக்கு. ஐயோ இதுல ஓடி அதை ஓடின மாட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லாங் டிரைவலுக்கும் இது நல்ல கம்ஃபர்டபுளா போற பிளான் இருக்கா? இருக்கு. சமருக்கு இந்த சமருக்கு கட்டாயம் போவோம். நாங்க போவோம் ஏதாவது ஒரு தூரத்துக்கு போய் யூடியூப் வீடியோ எடுப்போம். அப்புறம் உங்களோட இதை எப்படி போய் கொண்டிருக்கு? இப்போ 100 days சேலஞ்ச் எல்லாம் தொடங்கி இருக்கீங்க. அப்ப இந்த வீடியோ எப்ப போடுவீங்க நீங்கள்? இந்த வீடியோ நான் இன்றைக்குள்ள நாளைக்குள்ள போடுவேன். அப்ப இன்றைக்கு 100 daysல நாலாவது நாள்ல நீங்க 1 வீக் கழிச்சு போடுவீங்களா? நம்ம டேஸ் கூட சொல்லுங்க. நான் இன்றைக்குள்ளே போடுவேன். அப்படி இல்ல இன்னைக்கு 100 days சேலஞ்சில் நாங்கள் இன்றைக்கு 4வது நாள்ல நிக்கிறோம். என்ன இந்த வீடியோல புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பெரும்பாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இவற்ற யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சகிந்தன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. சகிந்தன் அடிச்சா வரும். அவற்ற ரசிகர் யாராவது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு வித்தியாசமான வீடியோக்களை நாங்க தரோம். ரசிகர் என்ன ரசிகர் அவருக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ என்னோட வீட்டை வந்தவர் அதுலேயே வந்தவரால் மறைச்சி அவரோட பிஸ்னஸ் டீல் காய்ச்சி கொண்டு வந்தார். இப்போ நான் கொஞ்சம் முன்ன பார்க்க ஸோ அவரை மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் ஸ்காப்ரோக்கில். நன்றி. மற்றது என்னென்னா இப்போ நாங்கள் ப்ரொமோஷன் தான் செய்கிறோம். எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. என்ன வேலையே ப்ரொமோஷன் தான், மார்க்கெட்டிங் தான். என்ன சரி இப்போ அப்படியே நாங்கள் கதைத்து நாங்கள் இப்போ வீடு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கார்ல நல்லா தான் இருக்கு. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜெனசன்ஸ் வேர்ல்ட் என்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சைந்தோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒருக்கா பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.